Hi, hello friends. Welcome to Tech with Lenium. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஒரு 59 ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்தியாவில் ஆப்ஸ் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கேட்டிங்கன்னா, ஸோ இருக்கிற 59 ஆப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆப்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ தடை பண்ண ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஸை இன்னொரு சைடும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சோஷியல் மீடியா ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா டிக்டாக். நிறைய பேருக்கு ரொம்ப பாதிக்கப்பட போகிறதுனா டிக்டாக். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 100 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு மேலே இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யூடியூப் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூடியூப் கூட ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபேஸ்புக் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது தப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டப் ஸ்மாஷ். ஸோ டப் ஸ்மாஷ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுதான் ஃபேமஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அதை விட என்னை கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா ஆப்புங்கிறப்ப நீங்கள் இதுக்கு மாறினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸு. ஸோ இந்த ப்ரௌசர்ஸ் அப்படின்னு வர்றப்ப நிறைய பேர் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூசி ப்ரௌசர் வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 1 இயராகவே நம்மளுக்கு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. இன்கேஸ் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோவில் கூட ப்ரௌசர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியே நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நியூஸ் இருக்குது. ஸோ யூசி ப்ரௌசரில் இருக்க நியூஸ் ஆப்பை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் என்ன நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதை நம்மளால் பார்க்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி நியூஸ் தான் அதில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் ஆப்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் ஆப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான நியூஸ் ஆப் இருக்குது. ஸோ அது அந்த இன்ஷாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எந்த நியூஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு 10 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த நியூஸை ஃபுல்லாக கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்ஸு. ஸோ கேம்ஸுங்கிறப்ப லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேம் இருக்காங்க. நான் அதில் விளையாண்டதே இல்லை. இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பப்ஜி இருக்குது. ஸோ பப்ஜி கூட ஒரு ஃபாரின் ஆப் தான். இந்த பப்ஜி, ஃபோர்ட்நைட்லாம் இதுவுமே ஃபாரின் ஆப் தான். இருந்தாலும் ஏன் இன்னும் இது வந்து இந்தியாவில் பேன் ஆகாத காரணத்தினால இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர். ஸோ ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கூகுளில் ஃபைல்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். ஷேரிங்கும் அதிலே வருது. ஸோ ஃபைல்ஸ் கோலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஆப். நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்பை பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரே பேன் பண்ணாங்க. ஸோ அதை யாருமே யூஸ் பண்ணாதீங்கன்னு அப்பயே நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஆப்பு இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட்டில் ஆஃபீஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அடாப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எதுவுமே வேணாம் அப்படின்னா உங்களோட மொபைலில் கூகுள் டிரைவ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அதில் கூட ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனீஸ் மேப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் மேப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஆப்பிள் மேப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சைடு போடுறேன். ஸோ நீங்கள் அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ ட்ரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா பைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆப்ஸ். ஸோ ஷாப்பிங் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்குது கிளப் ஃபேக்ட்ரி. இன்கேஸ் நீங்கள் கிளப் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிறையா இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இது கூட